நம்மலாம் வீடு கட்டணும்னா எவ்ளோ கஷ்டப்படுவோம். காசு இல்ல. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி எங்க வீட்ல ஒரு குருவி வந்து அழகா கூடு கட்டிட்டு இருந்துச்சு. நான் என்னடான்னு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தேன், குருவி பறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தேன் சிட்டு ஆனா அது. அப்புறம் என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, வெறும் குப்பை தான் இருந்துச்சு. குப்பை அதுல வந்துட்டு அந்த தென்னை ஓலை, பனை ஓலைலாம் இத்து போற இதுல இருக்கும் பார்த்தீங்களா? அது எடுத்துட்டு வந்துருந்துச்சு. அப்புறம் 8 கால் பூச்சியோட அந்த கூடு எடுத்துட்டு வந்து கட்டியிருந்துச்சு. ஆனா, அதுக்குள்ள சின்னதா ஒரு ஓட்ட போட்டு, அதுக்குள்ளே கூடு கட்டியிருக்கு. அதை தொடக்கூடாது. தொட்டு நம்மளோட வாசம் அதுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, திரும்ப வந்து கட்டாதுங்களாம். எங்க அப்பா சொன்னாரு, "வீடியோ எடுக்கிறதோட நிறுத்திக்கணும். அது போய் தொடக்கூடாது." அப்படின்னு சொன்னாரு. சரின்னு தொடல. ஆனா, அவ்ளோ அழகா கட்டியிருந்துச்சு. இந்த தூக்கணாங்குருவி எப்படி கட்டியிருக்கும்? அது உள்ள போறக்கு ஒரு வழி. அதோட குஞ்சோ, முட்டையோ இருந்துச்சுங்கன்னா, பாம்பு வந்து எதுவும் எடுக்காத மாரி கட்டியிருக்கும்ல. அதே மாரி இது என்ன பண்ணியிருக்குங்கன்னா, அ இதை பார்த்து கூடுன்னு யாருக்குமே தோணாது. குருவி கூடுன்னே தோணாது. அந்த மாரி கட்டியிருந்துச்சு. ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு. இதோட பேர் ஒண்ணு டார்க்கா இருந்துச்சு. ஆனா அது என்ன சொல்றதுங்க? அது டார்க்னே சொல்ல முடியாது. மின்னுதுங்க. மயில் இறகு மாரி மின்னுச்சு. ஐயோ! எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதெல்லாம் சருகு எல்லாமே வச்சு வச்சு கட்டிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ள வந்துட்டு அப்படியே மெத்த மார, பஞ்சு மார வச்சு அந்த எருக்குலாவோட அந்த பஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் வச்சு கட்டிருந்துச்சு. தேங்க் யூ.